بسم الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா ஹவாரிஜ் சம்பந்தமாக ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்கு. அதில் அவர்களுடைய பண்புகள், அவங்களுடைய மற்ற விஷயங்கள் வருது. இன்ஷா அல்லாஹ் ஹவாரிஜிங்களுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அவங்களுடைய கொள்கை, அவங்க உருவான விதம் எல்லாமே பார்க்குறோம். இதில் அதிகமான ஹதீஸ்களை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு தான் அதிகமாக இருக்கும். வரலாறுகள் அதிகமாக இருக்கும். இங்கே படிக்க வர்றவங்க தொடர்ச்சியாக இந்த கிளாஸை தொடர்ச்சியாக படித்து அடுத்த ஆளுக்கு படித்து கொடுக்குற மாதிரி மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமும் ஆசையும் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பயான்களை கேட்டு 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 போகிறதுல எந்த ஒரு புரிதலும் கிடையாது. படித்த விஷயங்களை நீங்களே என்ன செய்யணும்னா முராஜா ரிவிஷன் பண்ணி அதை மற்ற இடங்கள்ல இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறீங்க, ஹவாரிஜ் சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஹவாரிஜ் சம்மந்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டால் வாங்க எங்கள் லைப்ரரிக்கு ஒரு உஸ்தாத் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம்னு கூட்டு வரக்கூடாது. இந்த வேலையே பார்த்துட்டு இருந்தோம்னா எப்போ நீங்கள் படித்ததுக்கு பிரயோஜனம் தான். அப்போ இன்னொரு கிதாப் போடுறோம், சலாசுல் உஸூல், இல்லை மற்ற கிதாபுக்கள் அகீத் தஹாவியோ அல்லது மின்ஹத்துல் இலாஹியோ ஏதோ புத்தகம் படிக்கிறோம். அதில் நிறைய அக்கீதா சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40% அக்கீதா சம்பந்தமான விஷயங்கள் படித்து முடிக்கிறோம். மறுபடியும் வாங்க எங்கள் லைப்ரரிக்கு வாங்க, ஒரு உஸ்தாத் இருக்காரு அங்கே படிக்கலாம்னா அப்போ நீங்கள் படித்ததுக்கு பிரயோஜனம் என்ன? அதனால படிக்கிறீங்கன்னா அதனால தான் ஹதீஸ் கலையில் உள்ள உலமாக்கள் சொல்லுவாங்க, அல் கையிதுல் இல்ம பில் கிதாபா. நீங்கள் இல்மை கல்வியை எழுத்து மூலமாக கட்டி போடுங்கள். யார்கிட்ட அந்த எழுத்து மூலமாக கல்வியை எழுதுறது, அதை ரிவிஷன் பண்றது இல்லையோ கல்வி போயிடும். அதனால நீங்க பாருங்க, எத்தனையோ பயான்கள்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, ஒண்ணுமே தெரியாது. திருப்பி கேட்டா எத்தனையோ கிளாஸ்கள்ல அமர்ந்துருப்பீங்க, ஆனா திருப்பி கேட்டாலும் அதே டாபிக்ல போட்டோம்னா அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, திருப்பி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த முன்னாடி படிச்சதுக்கான இது என்னது தாக்கம்? அப்போ அதிகபட்சமாக ஒரு நம்ம படிச்சதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா இனிமே இந்த டாபிக்ல அடுத்து நமக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம், ஆனா போதுமான விஷயத்தை நம்ம கற்று இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நீங்க வரணும். புரியுதுங்களா? ஏன்னா அங்க கிளாஸ் திருப்பி ஹவாரிஜ் கிளாஸ் போடுறாங்க, வாங்க அங்க போவோம், திருப்பி ஹவாரிஜ் கிளாஸ் இங்க போடுறாங்க வாங்க. அது படிச்சு கொடுக்குற எங்களுக்கும் படிக்கிற உங்களுக்குமே நேரம் வீணாகும். நம்ம படிக்கிறத பிரயோஜனமா படிச்சு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற மக்களா என்ன செய்யணும்னா மாறும். கற்றுக் கொடுக்கும் போதும் நம்ம எந்த விஷயத்தை படிச்சோமோ அந்த விஷயத்தை சரியான முறையில விளங்கி இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னுமே சிறந்ததாகும். தெரியாத கேள்வி வரும்போது தெரியாதுன்னு சொல்றது ஆக சிறந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு மனிதர்
வந்து 40 கேள்வி கேட்பாங்க. 40 கேள்வியில 4 கேள்விக்கு மட்டும்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பதில் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் அவ்வளோ தூரத்துல இருந்து உங்ககிட்ட மாலிக் இமாம்னு அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்தேன். ஆனா 40க்கு 4 தான் பதில் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன போய் எங்க ஊர் மக்களுக்கு சொல்லும் போது சொல்லுங்க அம்மா அன்னைக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டேன், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதனால தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அல் இல்மு கால அல்லாஹ் வ கால ரசூலுல்லாஹ். கல்வி என்பது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. கல்வி என்பது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. வகால சஹாபா, சஹாபாக்கள் சொன்னது. கல்வினா இதுதான். ஒன்னு அல்லாஹ் சொன்னது அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அஸ் சுன்னah, வகால சஹாபா, சஹாபாக்கள் சொன்னது. இந்த மூணு சேர்ந்து கல்வி. இன்னொரு கல்வி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கல்வி? லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதே கல்வி. எனக்கு தெரியாதுன்னு சொல்றதே கல்வியை சார்ந்ததுன்றாங்க. அதனாலதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, லா அதிரி நிஸ்புல் இல்ம், எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கல்வியுடைய பாதி. அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கல்வியுடைய பாதி. அது பாதுகாப்பானது, அது பாதுகாப்பானது. நீங்க படிக்கிறீங்க, நீங்க படிச்ச விஷயத்த படிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அமானத். நீங்க எந்த விஷயத்த படிக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்து வைக்கிறது அமானத். நீங்க அது கூடுதலா கூட நீங்க செல்ஃபா படிச்சுக்கலாம். இப்போ நம்ம படிச்சு கொடுக்கறத அப்படியே போய் மெசேஜ் லெட்டர் சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும்னு கிடையாது. நீங்க நான் படிச்ச விஷயத்தை விட, நான் படிச்சு கொடுத்த விஷயத்தை விட, அல்லது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட உங்களுக்கு கூடுதலா கூட தெரிஞ்சிருக்கலாம். நீங்க எங்கேயாச்சும் படிச்சிருக்கலாம். சில பேருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், அவங்க இங்கிலீஷ்ல இது சம்பந்தமான புத்தகங்களை மேலும் வாசிச்சிருக்கலாம். அடுத்து நீங்க படிச்சு கொடுக்கும் போது அது சம்பந்தமான புத்தகங்களை, அது சம்பந்தமான பயன்களை நீங்க கூடுதலா கேட்டு கூடுதலான இன்ஃபர்மேஷனோட நீங்க சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கல்வி என்பது அல் அமானா. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் மத்தியில எல்லாரையும் நிப்பாட்டி, நான் வந்து அமானத்தை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னாங்க. வஅத்தல் அமானா, நம்ம ஆரம்பத்துல கூட சொன்னோம், அவர் அமானத்தை நிறைவேற்றி விட்டார். ஏன்னா யஹ்மிலூன ஹாதல் இல்ம ஃபி குல்லி உதூலி ஹதீஸ், பின்னாடி வரக்கூடிய ஒரு மக்கள் என்ன செய்வாங்க, யஹ்மிலூன ஹாதல் இல்ம், இந்த இல்மை சுமந்து செல்வார்கள் அடுத்த தலைமுறைக்கு. ஜீலன் பாத ஜீல், தலைமுறை கடந்த தலைமுறையாக இந்த கல்வியை, குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை, இந்த வஹியுடைய கல்வியை சுமந்து செல்வார்கள். பிகுல்லி உதூலின், உச்சகட்ட நிதானம் இல்லை நீதம், உச்சக்கட்ட நீதத்தோடு, அதுல எந்த ஒரு மோசடியும் இல்லாம இந்த கல்வியை அடுத்த சமுதாயத்துக்கு உச்சக்கட்ட நீதத்தோடு எடுத்து கொண்டு செல்வார்கள். எந்த அளவுக்குனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, யுன்சபுல் இல்மு இலா அஹ்லிஹி, நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா அது ஒரு ஆலிமுடைய வார்த்தையா இருக்கலாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னோடைய வார்த்தையை நீங்க எடுத்து சொல்றீங்கன்னா அது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றதுதான் நீதம். அங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி சொல்றது வந்து அது நீதம் கிடையாது, அது மோசடி. இப்படி மோசடி பண்றவங்க கல்வியில நீதமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ கல்வியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது, அல்லது நாம கற்றுக்கொண்டதை அடுத்த மக்களுக்கு சொல்லும் போது இத்தகைய விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது. நீங்க வெளியே சில விஷயங்களை நீங்க வந்து பாக்குறீங்க அல்லது தேடுறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அந்த கூற்று யாருடைய நல்ல கூற்றாக இருக்கும். நாம சொன்னோம்னா மக்கள் ஆச்சரியப்படுவாங்க, மாஷா அல்லாஹ் எந்த அருமையான ஒரு விஷயத்தை, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது நீதம் பேணுதல் கிடையாது, யார் சொன்னாங்க அப்படிங்கிறதா. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அல் இல்மு யுன்சபு இலா அஹ்லிஹி, கல்விங்கிறது யாரை சார்ந்ததோ அவங்க சொல்லிடணும், இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம படிச்சு கொடுக்குற விஷயங்களை நீங்க வந்து நல்ல முறையில படிச்சு அதை அடுத்த மக்களுக்கு வந்து கடத்தி செல்லணும். நாங்க கிட்டத்தட்ட இந்த தாருல் ஹதீஸை 14 வருஷம் 16 வருஷத்துக்கு மேல ரன் பண்றோம் இந்த லைப்ரரி. ஆனா இங்க கிடையாது, அங்க கடைநல்லூர்ல அந்த தெரு சைடு ரன் பண்றோம். எத்தனையோ மக்கள் உருவாயிருக்கலாம். மற்ற ஊர்களை விட இந்த ஊர்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு தெரியுமா? யாருமே இங்க தங்க முடியாது.
திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா அங்கே காலேஜ் இருக்கு, ஸ்கூல் முடிச்சு அங்கே இருப்பாங்க. அப்ப ஸ்கூல் போறவங்க காலேஜ் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்க முடியும். ஆனா நம்ம ஸ்கூல் முடிஞ்சவொடனே இந்த ஊரை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். காலேஜ் முடிச்சு தொழில் பண்றவங்க அங்கே இருக்க முடியும். எத்தனை மக்கள் தொழில் பண்றாங்க. ஆனா இங்க காலேஜ் முடிச்சும் வேலைக்குன்னு சொல்லி வெளிநாடு போயாகணும் அல்லது வெளியூர் போயாகணும். இந்த பிரச்சனை கடைநல்லூர்ல மோசமா இருக்கு. அதனால ஒரு சமுதாயம் குறைஞ்சது 4 வருஷம் தாக்கு பிடிக்கிற சிரமம். அப்ப என்ன, இந்த தலைகள் எல்லாம் மாறி புது தலைகள் வரும். நான் அப்படிதான் இருப்பேன். ஒரு பேஜ் அப்படி போகும், அடுத்த ஒரு பேஜ் வரும், இன்னொரு பேஜ் அப்படி போகும், இன்னொரு பேஜ் அப்படி வரும். இது இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஆனா அந்த குறைஞ்ச 4 வருஷத்துல கூட நீங்க நிறைய கத்துக்கலாம். நீங்க கத்துக்கிட்டதை நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்கிறது மேட்ரு கிடையாது, விஷயம் கிடையாது. குறைஞ்ச ஒரு 2 வருஷம் இருந்தீங்கன்னாலும் நல்ல முறையில படிச்சீங்கன்னா அதை நீங்க போற இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா யமன் நாட்டுல தாருல் ஹதீஸ்ங்கிற மர்கஸை திறந்தாங்க. அந்த மர்கஸ்ல யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஊர்களில் போய் இதே பேர்ல ஓபன் பண்ணாங்க தாருல் ஹதீஸ். அதே மாதிரி அங்க நாங்க படிச்சுட்டு வந்துதான் இந்த ஊர்ல நாங்க தாருல் ஹதீஸ்னே ஓபன் பண்ணோம். எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், அந்த ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதிட்ட படிச்ச மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல போய் ஓபன் பண்ற பேர் எல்லாமே தாருல் ஹதீஸ். அப்போ ஒரு ஷேக், மிகப்பெரிய ஷேக் மாரிபி, சரிங்களா, ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல்வாதி அவங்கள்ட்ட 1.5 வருஷம் தான் படிச்சாங்க. ஆனா மிகப்பெரிய அல்லாமா மாறினாங்க. அப்போ நமக்கு டைம் கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே என்ன பிரச்சனைனா, நீங்க ஸ்கூல்ல மேக்சிமம் 11th 12th தான் நீங்க மார்க்க கல்வி படிக்கணும்னு கொஞ்சம் லெவல் வந்து நீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியூர் போய் தான் ஆகணும். மஞ்சத்த வஜதன்னு சொல்லி ஒரு அரபில ஒரு பழமொழி இருக்கு. மஞ்சத்த வஜத அப்படின்னு என்னன்னா, யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்வாங்க. யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்வாங்க. முயற்சியை செய்யாதவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க படிப்பாளி கூட இருந்தீங்கன்னா, 2 படிப்பாளி கூட இருந்தீங்கன்னா நீங்களும் 3வது படிப்பாளியா மாறுவீங்க. 2 முட்டாளோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் முட்டாளா மாறுவீங்க. நம்ம யாரோட இருக்கிறோங்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹதீஸ் இருக்கு, ஃபந்துர் அம்மன் யுஹாலி, நீங்க யாரோட நட்போட இருக்கீங்க, இன்னல் மர்ஹு மஅல் ஹலீல், அதாவது ஒரு மனிதன் வந்து அவரோட நண்பரோட தான் இருப்பான். ஸோ நீங்க யாரை நண்பரா தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க கவனமா இருங்க. ஏன்னா நண்பனை பற்றி தெரிஞ்சனா அவங்கள பத்தி தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தை நல்ல நண்பர்களை உருவாக்கி படிக்கிறதுக்கான வேலையை இது பண்ணி நீங்க அதை மற்ற மக்களுக்கு படிச்சு கொடுக்கறது நேரம் குறைவா இருந்தாலும் சரி. நம்ம எப்படியுமே வெளியூர்ல தான் காலேஜ் எல்லாமே படிப்போம். இந்த ஊர்ல யாருமே 12th முடிச்சு இங்கே இருந்து இங்கே காலேஜ் படிச்சு இங்கே வேலை செய்யறது முடியாத ஒண்ணு, முஸ்தஹீல், முடியாது. இந்த ஊரோட முசீபத் அதுதான். எனக்கு தெரிஞ்சு புளியங்குடியில கூட காலேஜ் இருக்கு பக்கத்துல, போயிட்டு வந்துருவாங்க சாயந்தரம். இந்த ஊருக்கான முசீபத்து என்னன்னா, 12th முடிச்சா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, காலேஜ் முடிச்சா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஊர்ல இருக்க முடியாத ஒரு சூழல்ல தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அவ்வளவு செல்வந்தர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? 500 கோடி வச்சிருக்கவங்க இருக்காங்க தெரியுமா? சும்மா கிடையாது, இருக்காங்க. பயங்கர பணக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த ஊருக்கான தேவையை செஞ்சவங்க யாரும் கிடையாது. இந்த மக்கள் வந்து எந்த விஷயத்துக்கான, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அப்போ தலைவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சமுதாயத்தை எண்ணி வேலை செய்யக்கூடிய மக்களா இருக்கும். அதனால இளைஞர்கள் பெருமக்கள் தான் அடுத்து உள்ள சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய மக்களா வருவாங்க. ஏன்னா இளைஞர்கள் தான் இந்த தீனை தூக்கி நிறுத்தினாங்க. நம்ம கூட பேசும்போது போன டைம்ல வந்து இந்த இந்தியாவை கைப்பற்றினாங்க. இந்தியாவை யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இந்தியா வந்து முஹம்மது அல் காசிம் வந்து கைப்பற்றினாரு. கைப்பற்றும் போது எத்தனை வயசு சொன்னோம்? 17. அவருக்கு வயசு 17. நம்ம 17 வயசுல என்ன செய்வோம்? கிணத்துல சொற்கடிச்சிருப்போம்.
இந்தியாவை விட்டு 2 வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்சு திருப்பி கூப்பிட்டாங்க. அவங்கள திருப்பி கூப்பிடும்போது கரெக்டா அவங்க 18-19 வயசுல முடிஞ்சு அவங்க போறாங்க. கரெக்டா 20 வயசு அவங்களுக்கு ஆரம்பமாகுது. இந்தியாவில் உள்ள அத்தனை பெண்கள் அழுதாங்க, நீங்க போகாதீங்கன்னு. 20 வயசுல யூசுப் நபியை கிணத்துல போடும்போது அவங்களுக்கு வயசு எத்தனை? 14. ஒவ்வொரு இந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் இளமை பருவத்துல, ஏன்னா ஹஜ்ரத் கோத்திரத்துடைய மிகப்பெரிய தலைவர் யார் இருந்தா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கும் போது அவங்களுக்கு வயசு எத்தனை? டீனேஜ் தான். எத்தனை? 20. அவங்க ஏத்துக்கிட்டதுக்காகவே அந்த சமுதாயமே ஏத்துக்கிட்டுச்சு. இன்னைக்கு 20 வயசுல நாம போய் வீட்டுல சொன்னாலே அப்பா செருப்புகள் திரிக்கிறாரு, போறியா இல்லையான்ட்டு. அப்போ அவங்க ஏத்துக்கிட்டதுனால அந்த கோத்திரமே ஏத்துக்கிட்டது. அப்ப அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பக்குவம் இருந்திருக்கும். அப்போ அந்த யாருப்பா இந்த சின்ன பையன், இந்த சின்ன பையன் ஏத்துக்கிட்டதா நாங்க ஏத்துக்கணும்னு யாருமே என்ன செய்யல, சொல்லல. அப்போ இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தினவங்க, மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் இளைஞர்கள் தான். அதனால்தான் இளைஞர்களை பற்றிய முழு சூறாவே இறங்கி இருக்கு. சூரா அல் காஃப். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். ஹை இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் மக்களும் இளைஞர்களா இருக்கிறதுனால படிங்க. அதுக்கான இளமை பருவம் குயவன் கையில இருக்கக்கூடிய மண்பானை போன்றது. குயவன் தெரியுமா? அந்த மண்பானை செய்யக்கூடியவன். அவன் தான் நினைக்கிற மாதிரி அந்த மண்பானை செய்ய முடியும். அழகா செய்யணும்னு நினைச்சா அழகா செய்வான், கேவலமா செய்யணும்னு நினைச்சா கேவலமா செய்ய முடியும். அப்போ உங்க கையில இருக்க இளமை பருவங்கிறது உங்க கையில இருக்கக்கூடிய மண்பானை, நீங்க நினைக்கிற மாதிரி செய்யலாம். ஏன்னா அது சூடேற்றப்பட்ட ரத்தம். சரியா? பிள்ளையை கூட்டுட்டு ஓடனாலும் ஓடுவான், நல்லதுக்காக ஜிஹாது பண்ணனாலும் பண்ணுவான். எல்லா வேலைக்கும் அது சூடேற்றப்பட்ட ரத்தம் தானே. அப்ப என்ன செய்யனாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அதை நாம தான் பயன்படுத்தணும். எப்படி? நல்ல முறையில பயன்படுத்துறதா அல்லது கெட்ட முறையில பயன்படுத்துறதா? இன்னும் உதாரணம் சொல்ல போனோம்னா, மருத்துவர் கையில இருக்கக்கூடிய கத்தி போல. அது மருத்துவர்கிட்ட இருந்தோம்னா உயிரை காப்பாற்றும், கொலகாரன்ட்ட இருந்தா ஹைர். இன்ஷா அல்லாஹ் அது உணர்ந்தீங்கன்னா ஹைர். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல யக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விஷயங்களை 5 விஷயங்களுக்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னது? அதுல ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுடைய இளமை பருவத்தை முதுமை பருவம் வருவதற்கு முன்னால் உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹை இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய தலைப்பு என்னதுன்னா ஹவாரிஜ். ஹவாரிஜின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஹவாரிஜின்கள்ல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய சிஃபத்துகள்ல ஒரு சிஃபத், அவங்க இளமை பருவமா இருப்பாங்க. ஏன்னா இளமை பருவத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன் நாம இதை பார்க்க வேண்டியது இருக்கு? சஹாபாக்களை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவு கேள்விப்பட்டிருக்கோம்னா, முன்னாடி உள்ள காலத்துல இந்த டிஎன்டிஜே வர்றதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஃபித்னாக்கள், அவ்வளோ ஷிர்க்குகள் இருக்கும் போதெல்லாம் யாருமே சஹாபாக்களை பத்தி தப்பா நினைச்சதே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் சஹாபாக்கள் விபச்சாரம் பண்ணாங்கிறது கூட தெரியாது, சஹாபாக்கள் ஏமாத்துனாகவும் தெரியாது. அவங்கெல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்னதெல்லாம் இருந்தது? ஷிர்க் இருந்தது, பிதத் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் எல்லாருமே நல்லவங்க. நாங்கத்தான் தௌஹீதுக்கு குத்தை எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும்போதுதான் சஹாபாக்கள்லாம் கெட்டவங்கிற ஒரு பின்பத்தை இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை நடந்துச்சு. சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் நிஃபாக்க என்ன செஞ்சாங்க? உள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க.
சஹாபாக்கள் இன்னொரு சஹாபாக்களை எப்போ வந்து ஏன் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எப்போ சாவாரு, எப்போ நாம அந்த ஆட்சியை பிடிக்கலான்னு காத்துட்டு இருந்தாங்க. அண்ணன் எப்போ காலியாவாரு, எனது அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, சின்ன எப்போ எனது காலியாகுமா, ஏன்னா ஏறி உட்கார்றதுக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த சஹாபாக்களை பத்தி என்ன பேசியிருக்காங்க? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அப்போ சிறந்த ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருன் நாஸி கர்னி, சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம். இதுல முக்கியமான பாயிண்ட் நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, சிறந்த சமுதாயம்னா எதுல சிறந்த சமுதாயம்? எதுல சிறந்த சமுதாயம்? அந்த மார்க்கத்தை பேணுதல்ல சிறந்த சமுதாயம், அந்த மார்க்கத்துல கடைபிடிக்கிறது சிறந்த சமுதாயம், அந்த மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்றதில் நீதமாக நடந்ததுல சிறந்த சமுதாயம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்க செய்யறதுல சிறந்த சமுதாயம், அல்லாஹ் எப்படி அஞ்சு பயப்படணுமோ அப்படி அஞ்சு பயந்ததுல சிறந்த சமுதாயம், இந்த மாதிரி மார்க்க விஷயத்துல அனைத்திலேயும் சிறந்த சமுதாயம். அப்படித்தானே? இல்ல அவங்க பில்டிங் கட்டினாங்க, இப்போ உடைய ஸ்ட்ரக்சரை விட அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதனால அவங்க சிறந்த சமுதாயம் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. வேற மார்க்கத்தை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவங்க சிறந்த சமுதாயம் நம்ம எதுல சொல்ல முடியும்? நல்ல ஞாபக சக்தி உடைய மக்கள், அதுல அவங்க தான் சிறந்த சமுதாயம் சொல்ல முடியுமா? இப்போ உள்ள மக்களை விட ஞாபக சக்தியில சிறந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால அல்லாஹ் என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சிறந்த சமுதாயம் சொன்னாங்க, சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப எந்த இதுல சிறந்த சமுதாயம்? மார்க்கத்தை முழுமையாக பேணி நடப்பதுல சிறந்த சமுதாயம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப சிறந்த சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்து உள்ள சமுதாயத்தையும் சொன்னாங்க. அல் குரூனுல் ஸலாஸ அல் முஃபத்தலா, 3 சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயம், சிறப்பாக சொல்லப்பட்ட சமுதாயம். அவங்களுக்கு மத்தியில எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அக்கீதா சார்ந்த விஷயங்கள்ல, மற்ற விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே அஹ்லுல் ஸித்க் வல் அதாலா, அவங்க எல்லாம் நீதமானவர்கள், உண்மையானவர்கள். அதுல எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. இப்ப குறிப்பாக நாம தாரீഖை பார்க்கும்போதும் வரலாற்றை பார்க்கும்போதும் வரலாறை நாம எப்படி படிக்கணும்? முதல்ல வரலாறு ஆதாரமாகுமா? நம்மளுக்கு என்னதெல்லாம் ஆதாரம்? குர்ஆன் சுன்னா, அதை தாண்டி எதுவுமே ஆதாரம் கிடையாது. இப்ப நம்ம கிட்ட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னது? நீங்க குர்ஆன் சுன்னா சொல்றீங்க, அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றீங்க, என்னது? சஹாபான்றீங்க. அப்ப குர்ஆன் சுன்னாவா சஹாபாவா? குர்ஆன் சுன்னாவா சஹாபா? அப்ப 3 கொண்டு வர்றீங்க, அப்படித்தானே வைக்கிறாங்க? இல்லைங்க, நாங்க 3 கொண்டு வரல, குர்ஆன் சுன்னாதான் எங்களோட ஆதாரம். அந்த குர்ஆன் சுன்னாலதான் இத்தபி உமரை பின்பற்றுங்கள் தான் சுன்னால வந்திருக்கு. அதனால நாங்க சுன்னாவை ஆதாரமா எடுக்கிறதுனால நாங்க உமரை பின்பற்றோம். இத்தபி அபா பக்ரின், அபூபக்கரை பின்பற்றுங்கள் சுன்னால வந்ததுனால நாங்க அபூபக்கரை பின்பற்றோம். அப்ப எங்களுக்கு ஆதாரம் என்னது? குர்ஆன் சுன்னா. சுன்னால என்ன சொல்லுது? உமரை பின்பற்றுங்கள், அபூபக்கரை பின்பற்றுங்கள். வ அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியின், உங்களுக்கு என்னுடைய சுன்னாவையும் இந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பின்பற்றி கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுனால அது எதுல வந்திருக்கு? சுன்னால வந்திருக்கு. சுன்னாவை நாம ஆதாரமா எடுக்கிறோமா இல்லையா? அப்ப சுன்னாவை ஆதாரமா எடுக்க போய் தான் நாங்க என்ன செய்யறோம்? இந்த ஹலீஃபாக்களை பின்பற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால என்ன சொல்றார்? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததூ ஃபஇன் தவல்லூ ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக். நீங்க இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இது குர்ஆன் நமக்கு ஆதாரம், அடிப்படையான ஆதாரம். இந்த குர்ஆன் சொன்னதுனால நாங்க சஹாபாக்கள் ஈமான் கொண்டது எப்படின்னு நாங்க தெரிஞ்சு கொண்டு அதை நாங்க ஈமான் கொள்றோம். ஃபஇன் தவல்லூ, அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் வழிகேடுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமை யுஷாக்கிகுர் ரசூல மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன நுவல்லி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. அல்லாஹ் சொல்றது, யார் இந்த சஹாபாக்களுடைய வழி அல்லாத வேற வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னது? நுவல்லிமா தவல்லா, அவர்கள் எந்த திசையில போறாரோ அந்த திசையில அல்லாஹ் விட்டு விடுவான். வ நுஸ்லிஹி ஜஹன்னம், கடைசியில என்ன ஆகும்? நரகத்துல நுழைஞ்சிருவாங்க. அப்ப நமக்கு அடிப்படையான ஆதாரம் என்ன? குர்ஆன் சுன்னா. அப்ப சஹாபா சொல்றது
இது இப்போ நாம இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது தானே? குர்ஆன் சொன்னாதான் நமக்கு ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதானா? அதான் என்ன சொல்றதுன்னா, சரி, அப்ப நம்மளுடைய அடிப்படை ஆதாரம் என்ன? குர்ஆன் சொன்னாங்க அலா ஃபஹ்மி ஸலஃபில் உம்மா. இதுதான் நம்மளுடைய கோஷம். என்னது? குர்ஆன் சொன்னாதான் சஹாபாக்களை நாம பின்பற்றோம். எதனால? குர்ஆன் சொன்னதுனால. சஹாபாக்களோட புரிதல் எடுக்கிறோம். எதனால? குர்ஆன் சொன்னதுனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுதுல் குர்ஆன மின் அர்பா. குர்ஆனை இந்த 4 நபர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டியும் சில நபர்களை சொல்லும் போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப குர்ஆனுடைய கல்வி யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? சஹாபாக்கள்கிட்ட. அப்போ நாங்க சஹாபாக்கள்கிட்ட இருந்து எடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா, அப்போ நீங்க குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யல? பின்பற்றல. வஹி மட்டுமே மார்க்கம், வஹியே மார்க்கம், வஹியை தவிர எதுவுமே மார்க்கம் இல்லை. வஹியை தவிர சஹாபாக்களுடைய விளக்கமே மார்க்கம் இல்லை. வஹியை தவிர சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம் இல்லை. அப்போ உமரை பின்பற்றுங்கள் சொல்றது வஹியா இல்லையா? குர்ஆன இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் மௌலா அபு யாரு அவங்க அபுல் கலாம் ஆசாத்தா யாரு பை? இல்ல, சாலிம் மௌலா. அதுக்கப்புறம் உபேத், 4 பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள்ட்ட இருந்து எடுங்கன்னு சொல்றாங்க. இது வஹி. அப்போ வஹி மட்டுமே மார்க்கம்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும். ஒரு சஹாபாக்களுடைய விளக்கத்தையாச்சும் நீங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கீங்களான்னா கிடையாது. அப்போ பேச்சுக்கு தான் என்னது? வஹி மட்டுமே பார்க்கும். கலிமத்துல் ஹக் யுராது பிஹா பாத்தில். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது சத்திய வார்த்தை, ஆனா அதை கொண்டு அசத்தியத்தை நாடுவது. சத்திய வார்த்தை, அதை கொண்டு அசத்தியத்தை நாடுவது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூனியத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட சரி, குர்ஆன்ல இருக்கு, சுன்னால இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க வழங்கக்கூடாது. அத சூனியம் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு சூனியம் செய்யப்பட்டது நீங்க ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா நீங்க அப்படி வழங்கக்கூடாது. எங்களுக்கு மண்ணடியில இருந்து எந்த சரக்கு வருதோ அதை நீங்க வழங்கணும். இல்லைன்னா நீங்க காப்பீர். அது என்னது? குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால ஒரு ஆயத்து வரும் தெரியுமா? வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன வருது? அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். ஜின் தீண்டியவர் போலதான் இந்த வட்டி வாங்கி உண்பவர் எழுப்பப்படுவார் மறுமையில. அப்ப இந்த ஆயத்துக்கு நீங்களா யார்ட்டையும் போய் விளக்கம் கேட்க கூடாது. அது இப்னு கஸீர் சொன்னாலும் சரி, சஹாபாக்கள் சொன்னாலும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? மினல் மஸ்ங்கிற வார்த்தைக்கு என்னது? அது ஜின் தீண்டுதல். ஜின்னால ஒரு மனிதன் தீண்டப்பட்டா எப்படி இருப்பானோ அப்படி. அதனால்தான் அல் மஸ். மஸ்ங்கிற வார்த்தைக்கு ஜின்னுக்கு பயன்படுத்தப்படும். சரிங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? மினல் மஸ்ங்கிறது. நீங்க இப்னு மஸ்ஊத் விளக்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தா நீங்க காப்பி. எங்களுக்கு மண்ணடியில இருந்து எது மண்டையில கொட்டப்பட்டதோ அதை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க யாரு? முஸ்லீம். இல்லைன்னா உங்க பின்னாடி நாங்க தொழ மாட்டோம். அப்போ வஹி மட்டுமே மார்க்கங்கிறது என்னது? உண்மையான வார்த்தை. அதை கொண்டு என்னதை நாடுறாங்க? யுராது பிஹா பாத்தில். அப்ப இந்த மாதிரி ஷைத்தான்களுடைய தாயிக்கள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? பாதுகாப்பா இருக்கணும். அப்போ நாம எப்படி ஹதீஸ்களையும் அல்லது வந்து மற்ற விஷயங்களையும் நாம எப்படி வந்து குர்ஆனே ஹதீஸை ஆதாரம் வைக்கிறோமோ, அதே போல ஃபஹ்மு ஸலஃப் என்னது? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் நாங்க ஃபஹ்மு ஸலஃப் எடுக்கிறோம். அதை தாண்டி வரலாறு என்பது எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. வரலாறு என்பது எங்களுக்கும் இல்லை, யாருக்குமே ஆதாரம் கிடையாது. வரலாறு எப்ப ஆதாரமாகும்? வரலாறு எப்ப ஆதாரமாகும்? எப்ப ஆதாரம் அதுக்கு தேவை? வரலாறுக்கும் இஸ்னாதுகள் இருக்கு. எப்படி ஹதீஸ்களுக்கு இஸ்னாது இருக்கோ, அறிவிப்பாளர் தொடர் இருக்கோ, அதே போல வரலாறுகளுக்கும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கு. ஆனா அதிகமான வரலாறுகள்ல அறிவிப்பாளர்கள் தொடர்கள் மஜ்ஹூலா இருக்கும், யாருமே தெரியாம இருக்கும். இதுதான் இங்க பிரச்சனை வரலாறுல. அப்படி நாம பார்த்தோம்னா நிறைய வரலாறுகள் வந்து நாம நீக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதனால வரலாறுங்கிறது குர்ஆன் சொன்ன அடிப்படையில ஆதாரமே கிடையாது. எப்ப ஆதாரமா எடுக்கணும்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தேவையில்லாம ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லும் போதும், வரலாற்றுல இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கான ஆதாரம் எங்களுக்கு தேவை.
அதுக்கான இஸ்னாத் எங்களுக்கு தேவை, அதுக்கான அறிவிப்பாளர் எங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த இடத்துல முக்கியம். ஏன்னா அல் குர்ஆன் சுன்னாவும் சஹாபாக்கள் எல்லாரும் நீதமானவர்கள் சொல்லும் போது அதுக்கு எதிராக ஒரு வரலாறு வரும்போது நாங்க என்ன செய்யணும்? அதுக்கான ஆதாரத்தை தேடணும். அப்ப வரலாறு நம்மளுக்கு ஆதாரம் கிடையாதுதான். இப்போ பிஜே சொன்னார்ல, அந்த அது என்னது, அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொலை பண்றதுக்காக உதவி செஞ்சார் அப்படி நீங்க சொல்லும் போது அதற்கான ஆதாரம் தேவை. அந்த ஆதாரத்துக்கான அறிவிப்பாளர் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்? அடிப்படை வரலாறு ஆதாரம் கிடையாதுதான். நீங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பங்கு பெற்றாங்கன்னு சொல்லும் போது இதை உண்மைப்படுத்துறதுக்கான ஆதாரம். அப்போ இதற்கு ஆதாரம் தேவை. அப்போ நம்ம எப்படி வந்து வரலாற்றை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். ஷேக் அவங்க வந்து உஸ்மான் அல் ஹமீஸ் அவங்களுடைய கிதாப் அல் ஹிக்மத்து மின தாரீக்னு சொல்லிட்டு, சரிங்களா, அதுல வந்து கைஃப நக்ரா தாரீக், எப்படி நாம வந்து வரலாற்றை படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வரலாறு சில சமயங்கள்ல வந்து வித்தியாசப்படும். வித்தியாசப்படுத்தப்படும். நீங்க சில வரலாறுகளை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு எந்த ஒரு இஸ்னாதுமே இருக்காது, எந்த ஒரு அறிவிப்பாளரும் இருக்க மாட்டாங்க. சில சமயத்துல அறிவிப்பாளர் இருப்பாங்க, ஆனா அறிவிப்பாளர்களை பத்தி எந்த நியூஸும் இருக்காது. ஹதீஸ்களே அப்படி இல்லை, ஹதீஸ்களுக்கு ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் அறிவிப்பாளர் இருப்பாங்க. அந்த அறிவிப்பாளர்களை பத்தி ஏ டு இசட் இருக்கும். ஆனா வரலாறுன்னு பார்க்கும்போது அதற்கு சில வரலாற்றுக்கு நீங்க அறிவிப்பாளரை பார்க்க முடியாது. அப்படி அறிவிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, அதுக்கு உலமாக்கள் ஜரஹ் தாதீல் கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த அறிவிப்பாளர் ஓகே, இந்த அறிவிப்பாளர் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த வரலாற்று விஷயத்துக்கு உலமாக்கள் பெருசா எதுவும் பண்ணல, சரிங்களா. ஏன்னா நிறைய உலமாக்கள் வந்து அந்த விஷயத்த செய்யல, அது கஷ்டமான விஷயம். அப்ப இப்படி பார்க்கும்போது ஹதீஸ்களை ஈஸியா சரி காணலாம், தவறு காணலாம். ஆனா வரலாறு என்ன செய்ய முடியாது, சரி தவறுன்னு காண முடியாது. அப்ப என்ன பிரச்சனை ஆகும், யாருனாலும் எந்த வரலாறாலும் சொல்லிட்டு போயிடலாம், வரலாறுல அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வரலாறை நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வரலாறை படிக்கணும் அது நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட வரலாறு இருக்கு, இமாமத் தபரியோடைய புக்குகள் இருக்கு, அதே போல சஹீஹுல் புகாரிலே நிறைய இது இருக்கு, அதே போல ஏகப்பட்ட இது இருக்கு. சில புக்குகளை படிக்கலாம், சில புக்குகளை படிக்க கூடாது. அப்ப எந்த புக்குல இருந்து என்ன விஷயங்களை எடுத்தாங்க அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும். இப்போ வரலாறு கிதாபுகள் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு பயான் பண்ணப்படுது, இந்த புக்ல இருந்து அப்பாஸ் அல் இகாத் அப்படிங்கிற ஷேக் வந்து எழுதியிருக்காங்க. தாஹா ஹுசைன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாஹா ஹுசைனோட வரலாற்று ஆசிரியர், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். இந்த புக்ல அவருடைய புக்ல நிறைய வரலாறு இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு பத்தியோ இல்லை சஹாபாக்களுக்கு பத்தியோ சஹாபாக்கள் மத்தியில் நடந்த விஷயங்களை பத்தியோ இருக்கு. அப்போ ஆனா தாஹா ஹுசைனோ அல்லது ஹாலித் முகமது அல் ஹாலிதோ அதே போல ஜெயித் அல் நஸ்ரானியோ அல்லது அப்பாஸ் அல் இகாதோ இது போன்ற புத்தகங்கள் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் தான். ஆனா எப்படி வரலாறு எழுதியிருப்பாங்களோ சோடிச்சு எழுதியிருப்பாங்க. சோடிச்சுன்னா அவங்களுக்கு தேவை படிக்கிறதுக்கே நல்லா இருக்கணும், அப்பதான் நீங்க இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க. உண்மை இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட புக்குகளை நிறைய புக்குகள் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதிகை முனையோட எழுதுறதுக்காக அல்லது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கூட்டுறதுக்காக புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதனால்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசும்போதும் தெளிவா பேசுறாங்க. அப்போ எந்த அதே போல உங்களுக்கு பிரபலமான அஸ்பஹானிங்கிறவரா இருக்கட்டும், இப்னு அப்துல் ரப்புங்கிறவரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பத்திலாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுடைய வரலாற்று புத்தகங்களை பத்தி பேசும்போது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா கூறுகிறாங்க, தாரிஹுல் மஸ்ஊதீன் இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து மினல் அகாதிபி மாலா யுஹ்ஸிஹா இல்லல்லாஹ், இந்த மாதிரி புத்தகங்கள்ல பொய் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அல்லாஹ் தவிர யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ கைஃப யூசிகு பிஹிகாயத்தி முன்கத்திஆ, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான முன்கத்தியான விஷயங்கள் இருக்குது. அதே போல ஒவ்வொரு உலமாக்களும் இந்தந்த புத்தகங்களை நீங்க படிக்கக்கூடாது. அதே போல இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்றவர்கள் குதுபுஹு தாஃபிஹா இவங்களுடைய புத்தகங்களை பத்தி பேசும்போது தாஃபியா அவங்கள இது பேசும்போது இன்னும் கேன ஷியன் முத்தசிலன், அவன் வந்து ஷியாவா இருந்தான் முத்தசிலாவா இருந்தான். அப்போ ஷியா அவங்களுடைய வரலாறு எழுதும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேவலமா எழுதுவாங்க. அப்ப அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, கேவலமா எழுதுவாங்க. யாரை பிடிக்குமோ அவங்கள கூட எழுதுவாங்க. நிறைய முத்தசிலாக்களுடைய
இந்த புத்தகங்கள் இருக்கு. எந்த அளவுக்குன்னா நம்ம கூட அதிகமா சொல்லியிருக்கோம், தஃப்சீர் இப்னு கஸீருடைய புத்தகம் கூட முத்தஸிலாவுடையது இப்போ இருக்க தமிழ்ல இருக்கக்கூடிய புக்கு. தஃப்சீர் இப்னு கஸீர்ங்கிற புக்கு இருக்குல்ல தமிழ்ல இருக்கக்கூடியது, அது இமாம் இப்னு கஸீரோட புக்கு கிடையாது, அது முக்தஸிர். அதனால தான் முக்தசர் தஃப்சீர் இப்னு கஸீர்னு போட்டிருப்பாங்க. முக்தசருங்கிறது இமாம் அஸ்பஹானி அவங்களுடைய புத்தகம். அவர் இப்னு கஸீரோட புத்தகத்தை முக்தசர் பண்ணாரு, அதை தமிழ்ல மொழிபெயர்த்து இப்னு கஸீர்னு போட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும் எந்த புத்தகத்தை படிக்கக்கூடாதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியும். புரியுதுங்களா? அப்போ யாரோடதை படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அரபி. அரபி தான் பெரிய பிரச்சனை. அரபி படிச்சீங்கன்னா ஒரு கீ கிடைக்கும், இந்த ஆள் சொல்றது உண்மையா நீங்க எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மேக மூட்டத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரியே தெரியும், என்ன இருக்குன்னே தெரியாது. சொல்றது உண்மையா இல்லையா, அவர் சொல்றது அங்க வந்து கேட்பீங்க, இவர் சொல்றது அங்க வந்து கேட்பீங்க. வரலாற்றுல நிறைய அறிவிப்பாளர் தொடர்ல மிக முக்கியமான அறிவிப்பாளர் அபு மெஹ்னஃப்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர் இருக்காரு. அபு மெஹ்னஃப் தாரிக் தபரியில எல்லாம் வருவாரு. அவர் யாருன்னு நமக்கு தெரியணும் முதல்ல. அப்போ அதனாலதான் இந்த இடத்துல கவனமா இருக்கிறது என்னன்னா, யாருடைய புக்கை படிக்கணும் யாருடைய புக்கை படிக்கக்கூடாது அது நமக்கு தெரியலன்னா, யார்கிட்ட இருந்து பயான் கேட்கணும் யார்கிட்ட இருந்து பயான் கேட்கக்கூடாதுன்றதே கவனமா இருக்கணும். இப்படி இப்படி புக்கு இருக்கு, இப்படி இப்படி புக்கு நம்மளால படிக்க முடியல, அதை பத்தியே நமக்கு தெரியலன்னா முதல்ல யார்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுங்கிறத நமக்கு தெரியணும். அதனால முதல் விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் சஹாபாக்களை பத்தி பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஜிந்திக். ஜிந்திக்னா என்னது? ஜிந்திக் படிக்கிறீங்களா? 2ஆம் வருஷம் படிக்கிறீங்கல்ல, சொல்லுங்க அப்போ. ஜிந்திக்கு பேரு சித்திக்கு மாதிரி நினைச்சிடாங்க. ஜிந்திக் முனாஃபிக். முனாஃபிக். ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய உலமாக்கள் யார் வந்து சஹாபாக்களை ஏசுறாங்களோ அல்லது சஹாபாக்களை குறை கூறுறாங்களோ அவங்க ஜிந்திக், அவன் வந்து ஜிந்திக், வந்து முனாஃபிக். ஏன்னா சஹாபாக்கள் எல்லாருமே சஹாபா குல்லுஹும் உதுல். ஹதீஸ் கலையோட ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அறிவிப்பாளர் தொடர்ல ஏதாச்சும் ஒரு அறிவிப்பாளர் விட்டோம்னா ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஹதீஸை, சரிங்களா? ஆனா சஹாபி விட்டுட்டா ஏத்துப்பாங்க. எந்த சஹாபி அறிவிச்சாருன்னு தெரியலன்னா கூட, ஆனா சஹாபி தான் அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும், ஹதீஸ் ஏத்துப்பாங்க. ஏன்? சஹாபி அறிவிச்சா உண்மையை மட்டும்தான் அறிவிப்பாரு. அப்போ சஹாபா குல்லுக்கும் உதுல்ங்கிறது அடிப்படை. அதுக்கு மாற்றமா பேசுறது எல்லாமே இந்த மாதிரி முனாஃபிக் தனமா, சரிங்களா? ஹை சுருக்கம் வந்து இப்போ வரலாற்றுக்குள்ள போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? கை தூக்கு பார்ப்போம். சும்மா தூக்குங்க, படிக்க தானே வந்தோம், கம்மியா இருக்கு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து திருச்சியில மணப்பாறைங்கிற ஊருக்கு நீங்க போறீங்க. ஊருக்கு யாருமே போனதில்லைல்ல, அப்போ நீங்க அங்க ஊருக்கு போறீங்க. ஷேக் இக்பால் மதனியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்குறீங்க. ஒரு ஆள் வாங்கன்னு கூட்டு போறாரு, கூட போவீங்களா மாட்டீங்களா? ஓ, அப்படிதானே? ஏன்? நமக்கு தெரியாது. உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியாதுன்னா யார் என்ன சொன்னாலும் என்ன செய்வீங்க? நீங்க யாரெல்லாம் யாரை பின்பற்றுறீங்க? யாருன்னே தெரியாது ஆனா பின்பற்றோம்னா இதை விட மடமைத்தனம் எதுவும் இருக்குமா? அல்லாஹ் யாருன்னு தெரியாது ஆனா அல்லாஹ் வணங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? முட்டாள்தனம். ஒத்துக்கிறீங்களா? அல்லாஹ் யாருன்னே தெரியாது ஆனா நாங்க அல்லாஹ் வணங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியாது ஆனா நபியை பின்பற்றோம்னு சொல்றது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? முட்டாள்தனம் தானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க பிறந்தாங்க இங்க வளர்ந்தாங்க இறந்து போயிட்டாங்க தாண்டி வேற எதுவுமே தெரியல அப்படின்னா நாம என்ன சொல்றது? இப்போ வரலாறு படிங்க. குறைஞ்சது வந்து ரஹீக்கல் மக்தூம் வந்து சிறந்த புத்தகம், அதை படிங்க. அல்லது அதை தாண்டி வேற என்ன புக் இருக்குன்னு எனக்கு தெரியல தமிழ்ல. முடிஞ்ச அளவுக்கு ரஹீக்கல் மக்தூம் எடுத்து படிங்க, வீட்டில் வாங்கி வைங்க. அப்படி இல்லைன்னா லைப்ரரி கூட ஓப்பன்ல இருக்கும், எடுத்து படிங்க. ஆமா, அல் பிதாயா உன் நிஹாயா இருக்குல்ல நம்ம கிட்ட, அல் பிதாயா உன் நிஹாயா நல்ல புக்கு. அது வந்து வரலாறு படிக்கிறதுக்கான அருமையான புக்கு, இப்னு கஸீரோடது. ஹை இன்ஷா அல்லாஹ். இப்போ வரலாறு நம்ம சுருக்கமா எல்லாத்தையும் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க? மக்கால. அது எல்லாருக்குமே தெரியும். எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டேன், அதுக்கு பேர் மக்கா கிடையாது,
எப்போ பிறந்தாங்கன்னா இந்த கிழமை பிறந்தாங்க அப்படிங்களா? திங்கள் கிழமை பிறந்தாங்க. எப்போ? என்ன மாசம்? ரபியுல் அவ்வல். சரிங்களா? ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயம் இருள்ல இருந்த போதும் அந்த மனிதரை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் அருள் செஞ்சான். உண்மையா இல்லையா? அந்த மனிதனுடைய பிறப்பு கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செஞ்சான். அவருடைய பேரை வைக்கும் போது என்ன பேர் வச்சாங்க? முஹம்மத். அந்த பேர் அதுக்கு முன்னாடி மக்களால் அறியப்படாத பேரா இருந்துச்சு. அவருடைய பேர் என்ன? முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் அல் ஹாஷிம் அல் குரைஷி. சரிங்களா? அவங்க பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்க? அனாதையா பிறக்கிறாங்க. அனாதைன்னா என்ன? அம்மா அப்பா இல்லாம இல்ல. அரபில எத்தீம் அப்படின்னா யாருக்கு தந்தை இல்லையோ அவங்க அனாதை. தாய் தந்தையவர்கள் இல்லாதவர்கள் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. தந்தை இல்லாதவர்கள் அனாதைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தந்தை தான் மூலம். சரியா? தந்தை தான் மூலம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் போது தந்தை இல்லாம பிறக்கிறாங்க. அப்போ தாயார் எப்ப மன்னித்து போறாங்க? அவங்களோட 6வது வயசுல. சரிங்களா? அவங்களோட 6வது வயசுல அவங்க இறந்து போறாங்க. முதல்ல யார் அவங்கள பொறுப்பெடுக்கிறாங்க? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப். அதுக்கப்புறம் யாரு அவங்க? அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் யாரு பொறுப்பெடுக்கிறாங்க? அபு தாலிப். ஏன்னா அவங்க இது பண்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போ இது வருது, வஹி வருது? 40 வயசுல. இங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா 40 வயசுங்கிறதும் இளமை பருவம். தெரியுமா? 40 வயசு இளமை பருவம். அப்போ 40 வயசுல நாம எல்லாம் உடைஞ்சு போயிட்டோம்னா நினைக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ இளமை பருவம். பலம்மா ஆத்தைனாகுல் பலம்மா பலுக அசுத்தஹு ஆத்தைனாகுல் கிதாப வல் ஹிக்மா. எல்லா நபிமார்களுக்கும் இளமை பருவத்திலேயே நாம என்ன செஞ்சோம்? திருமணம் முடிச்சு வச்சோம் இல்ல, எல்லாம் அதாவது அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு. நீங்க யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அவங்க 2வது திருமணம் முடிச்சாங்க? முதல் திருமணம் 25 வயசுல முடிச்சாங்க. 2வது திருமணம் எப்போ முடிச்சாங்க? 50 வயசுக்கு மேல. அப்போ 2வது திருமணமே 50 வயசுக்கு மேலதான் பண்ணிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வருது? ரிசாலா வருது. சரிங்களா? ரிசாலா வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க கூட இருந்தவங்களும் நிறைய என்ன செய்யறாங்க? துன்புறுத்தப்படுறாங்க. அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சாங்க. அவங்க நிறைய உயிர்களை தியாகம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்காக உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவலில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம். அதுக்கப்புறம் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவான யன்சுருல்லாஹ் வ ரசூலஹு உலைக ஹுமுஸ் ஸாதிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பத்தி பேசுறாங்க. முஹாஜிர்கள், அன்சார்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க ரொம்ப இது செஞ்சு நோய்வினைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த விஷயம் தொடர்ச்சியா இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மதீனாக்கு போறாங்க. மதீனா எப்போ? மதீனாக்கு போறாங்க. மதீனா எப்போ போறாங்க? நிப்பாட்டிடுவோமா? இல்ல முடிச்சிருவோமா? இப்போ 12 வர போறீங்களா? 12 வரதுக்கு 9 ஆயிடும். இல்லைன்னா முடிச்சுப்போமா? நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் கிளாஸ் நடத்தலாம். லேட்டா வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு டைம் பத்தாது. 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 8:15 ஆயிடுச்சு. சரி, இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுப்போம். இன்ஷா அல்லாஹ். பாய். முடிக்க வேணாமா? கிளாஸ் நடத்திட்டு இங்க தொழுதுருவோமா இல்ல எப்படி? இங்க தொழுதுருவோமா? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறையா முடிச்சிருவோமா? இல்ல, ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. அங்க அங்க என்னதுன்னா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்ன கிதாபா படிப்பீங்க? வாழ்க்கை வரலாறு படிக்கிறீங்கன்னா என்ன கிதாபா படிப்பீங்க? வரலாற்று புக்கமா படிப்பீங்களா? அகீதா சம்பந்தமா புக்கா படிப்பீங்களா? மன்ஹஜ் சம்பந்தமா புக்கா படிப்பீங்களா? அது ஒரு மன்ஹஜ் சம்பந்தமான புக். ரஹீக் அல் மக்தூம் சிறந்த மன்ஹஜ் சம்பந்தமான புக். நீங்க ஒரே கோணத்துல படிச்சீங்கன்னா மற்ற கோணம் விளங்க.
ரொம்ப அருமையான மன்ஹஜ். எப்படி அவங்க தாவாவை எந்த நேரத்துல எப்படி வெளிப்படுத்தினாங்க, எந்த நேரத்துல மறைஞ்சிருந்தாங்க, எந்த நேரத்துல எப்படி பண்ணணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வழிகட்ட கொள்கை, குறிப்பா ஹிலாபத்து பேசக்கூடிய கொள்கையை சார்ந்தவங்க என்ன செய்வாங்க, அங்க பாரு முஸ்லீம்களுக்கு குஜராத்தில் வந்து இது பண்றாங்க, முஸ்லீம்கள் அங்க கொள்றாங்க இங்க கொள்றாங்க, மாடுங்கிற பேர்ல அப்படி அடக்குமுறை பண்றாங்க, நிறைய முஸ்லீம்கள் கொலை பண்றாங்க, இதுக்கெல்லாம் நாம என்ன செய்யணும், அநியாயத்தை தட்டி கேட்கணும், வாங்க நாம என்ன செய்வோம் எல்லாரும் எந்த ஹிலாபத்தை உருவாக்குவோம்னு சொல்லி பேசுறாங்க. மக்கால இவங்க இருக்கும்போது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. முதல் பெண்மணி யாரு, சுமையா, உயிர் நீக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பொறுமையா இருங்க. நமக்கு அதே சூழல் இருக்கா இல்லையா? நம்ம என்ன சொல்லலாம், பொறுமையா இருங்கன்னா போறா பைத்தியக்காரன்ட்டு போயிடுவாங்க. அவங்க படத்தை பார்த்து ஹீரோஷியமா அவங்க தன்னையே நினைச்சுக்கிட்டாங்க. இப்படி உடனே செஞ்ச உடனே நம்ம வாழும் போதெல்லாம் இந்த நாடு ஹிலாபத்தா மாறி முஸ்லிம்லாம் எப்படி நடக்கும்? நாம அதுல ஒரு பங்குதாரி, அல்லாஹ் படைச்சிருக்கான், நாம அல்லாஹ் இபாதத் செஞ்சுட்டு போறோங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். எல்லாத்தையும் மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும்? ஹீரோவா? அது படத்துலதான் நடக்கும், நிஜத்துல நடக்குமா? எத்தனையோ நபிமார்கள் செஞ்சாங்களா? செய்யல. அப்ப அவங்க உண்மையில ஹீரோ இல்லையா? எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க, அப்படித்தானே? கொல்லப்பட்டாங்கன்னா தோத்துட்டாரா ஹீரோ? இல்ல இல்ல. அப்போ எல்லாத்துக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுல படிப்பினை இருக்கு. இப்போ இந்தியா போன்ற சூழல்கள்ல நீங்க என்ன செய்யணும், உடனே கம்பை தூக்கிட்டு வீசக்கூடாது. என்ன, பொறுமையா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால என்ன சூழல்ல இருந்தாங்களா, என்ன செஞ்சாங்களோ பொறுமையா தான் இருந்தாங்க. அப்ப அது ஒரு மன்ஹஜ் சம்பந்தமான கிதாப் நீங்க படிக்கும்போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொத்து, அவங்களுடைய கூட இருந்தவங்க எல்லாம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாக்கு போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ர்ல அதை பத்தி சொல்லும்போது, வல்லதீன தபஉ தாரல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரி ஹாஜ்ஜா. சஹாபாக்கள் அன்சார்களை பத்தி பேசும்போது அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தங்கிட்ட இல்ல எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நம்ம மனைவிமார்களை கொடுத்த என்ன ஆகும், என் மனைவி ஒரு மனைவி இருக்கா, நீ வச்சுக்கப்போ நான் தலாக் கொடுறேன் அப்படின்னா நம்மள ஊர் உலகம் என்ன பேசும்? மனசுன்னு ஒண்ணு இல்லாத ஒருத்தம்பா. சரி கொடுத்துட்டான அந்த புள்ள யோசனை வராது, அந்த பயணம் இல்ல, ஒரு இதுவும் இல்லை, என்னது அக்கறை இல்லை, லவ் இல்லை, எதுவும் இல்லை, எப்படிப்பா கொடுக்கறதுக்கு மனசு வருது சொல்லுவாங்களா இல்லையா? சகாபாக்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க? எதனால இருக்கும்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நாம திருமண வாழ்க்கையும் சகாபாக்களுக்கு மத்தியில உள்ள திருமண வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த மனசு, அன்பு இதெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு தோன்ற அளவுக்கு நமக்கு தோணும், அப்படிதானே? அப்ப அவங்க உண்மையிலே அன்பு இல்லாதவங்களா இருந்தாங்களா, பாசமே இல்லாதவங்களா இருந்தாங்களா? யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லையா? இப்பதான் அந்த கோணத்துல யோசிக்கிறீங்களா? நம்ம தான் ஹீரோயிச மாதிரி, ஆஹா என் புருஷன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். எப்படி? அது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு, ஆசைகள், பாசம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இருந்தாங்க, அவ்வளவுதான். எல்லாமே இருந்துச்சுதான். ஆனா முதல்ல யாரு வந்தாங்க? அல்லாவும் அல்லாவுடைய ரசூல். அதனால பிரச்சனை இல்லை, அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால வந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள், அன்சார்கள், முஹாஜிர்களுக்கு மத்தியில அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல யுத்தங்களை சந்திச்சு, பல போர்களை சந்திச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அன்சார்களும் முஹாஜிர்களும் எந்த அளவுக்கு பிணைப்பா இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போதும் அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, இதா அஸாப அஹதுக்கும் முஸீபா ஃபல்யுத்கிரு முஸீபத பி ஃபலம் யுஸீபு ஆலமுன் ஹலகல்லாஹு ஹலீஃபத பி முஸீபத்தி ஆதம் மின் முஸீபத்தி மௌத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை போன்று ஒரு முஸீபத் இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இருக்காது. அதை விட வேற ஒண்ணு என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
அதனால தான் யாராச்சும் ஒரு முசீபத்து உங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க வந்து இதை நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க வந்து கவிதை பாட ஆரம்பிச்சாங்க. யா பத்தா ஜாப ரப்பதா யா பத்தா ஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் மஅவா யா பத்தா இல ஜிப்ரீல நன்ஆ. அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்களே, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உங்களுடைய தங்கும் இடமாயிற்று, ஜிப்ரீல் அவங்கள்ட்ட அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச சஹாபி. லம்மா கேன اليوم الذي دخل فيه رسول الله صلى الله عليه وسلم المدينة. மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நுழைஞ்சார்களோ அதே போன்று சிறந்த நாள் உலகத்தில் இல்லை. அதே போன்று மதீனா பிரகாசமாக இருந்த நாள் இல்லை. எப்போது அவர்கள் இறந்தார்களோ அதை விட ஒரு மிகச்சிறந்த மோசமான நாளும் எங்களுக்கு இல்லை. அப்போ எல்லா வீட்டிலையும் துக்கமான நாளாக இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் யார் வர்றாங்க ஹலீஃபாவா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்தது அப்புறம் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில இருந்து வேகமா வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அரபுகள்கிட்ட இப்பவுமே வளமை இருக்கு. ஒவ்வொரு அரபுகள்கிட்டையும், எல்லா அரபுகள்கிட்டையும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கு. கன்னத்துல வந்து இப்படி அவங்க கன்னத்தை இவங்க கன்னத்தை என்ன செய்வாங்கன்னா இடிச்சுப்பாங்க. இடிச்சுக்கிட்டு முத்தம் சத்தம் மட்டும்தான் கேட்கும். கன்னத்துல முத்தம் கொடுக்க முடியாது. இடிச்சுக்கிட்டு சத்தம் போடுவாங்க, அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, சூடானிகளை பொறுத்தவரை யமன்கள் தான் அப்படி செய்வாங்க. சூடானியை கையை கொடுத்து இப்படி இப்படி கையிலே தட்டிப்பாங்க. சில அரபுகள்கிட்ட தான் கன்னத்துல முத்தம் கொடுக்குற பழக்கம் இருக்குது. இன்னும் சில அரபுகள்கிட்ட கையில முத்தம் கொடுக்குற பழக்கம் இன்னுமே இருக்கு. நம்ம கிட்ட எந்த பழக்கமும் கிடையாது. அப்பாட்ட கை கொடுக்குற பழக்கம் கிடையாது. அப்பா வந்தோம்னா அந்த தெருல வர்றாருன்னா நம்ம அடுத்த தெருல போற பழக்கம் தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. ஏன் சொல்லுவோம்? அப்போ சின்ன வயசுல நம்ம அம்மா பயமுறுத்திடுவாங்க, அப்படிதானே? சாப்பிடணும்னா ஒரே தட்டு, என்னது அந்த கதவை தட்டுவாங்க, டப் டப் டப். அப்பா வந்துட்டாரு, சாப்பிட போறியா இல்லையா? அப்ப நமக்கு என்ன பயம் வரும்? தூக்கமே வராது. வண்டி சத்தம் கேட்கா வந்துட்டாரு, தூங்குறியா இல்லையா, புடிச்சு கொடுத்துருவேன். அப்ப அப்பானா யாரு? ஏதோ ஒரு உருவம் இங்க சுத்துது, அப்பாங்கிற ஒரு ஆள் சுத்துறாரு, திறந்து பீஸு. நம்ம மூடி இருப்போம், கதவு சத்தம் கேட்கும். யாரெல்லாம் அப்படி பண்ணிருப்பீங்க? எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னா, கதவு சத்தம் கேட்குது, ஆஹா வெளியே போறாரு, போயிட்டாரு, அப்படியே திறந்தோம். அப்ப இப்படியே நாம பழக்கப்பட்டதுனால நமக்கு அது வந்து அப்பா கூட கூட நாம என்ன செய்ய மாட்டோம்னா ஒரு இதா இருக்கும். அவங்க என்னன்னா அப்பாவும் மகனும் சந்திச்சாலே சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் கை கொடுத்துட்டு இயல்பா பண்றதை பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா, நாங்கள் கேரளாவில் படிக்கும்போது 2 யமனிகள் வந்து உஸ்தாதா இருந்தாங்க. அவங்க பையன் என் கூட தான் சுத்திட்டு இருப்பான், குட்டி பையன். அப்போ நாங்கள்லாம் அங்கங்க சுத்திட்டு வரும்போது அவங்க அப்பாவை நாங்கள் பார்த்தோன்னா சலாம் அலைக்கும்னா அவர் எனக்கு அவர் பையனுக்கு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு போயிடுவார். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து வந்தாலுமே சலாம் அலைக்கும், திருப்பி எனக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் சலாம் கொடுப்பாரு. அந்த அப்பந்தான் அந்த பழக்கத்தை நாங்கள் ஆச்சரியமா பார்த்தோம். அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு போய் படிக்கும் போது அது இன்னுமே எங்களுக்கு பரவலாம், இது இங்க உள்ள வழக்கம் போல அப்படிங்கிற மாதிரி. ஹை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறந்து இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய முகத்தை விளக்குறாங்க. முகத்தை விளக்கி இந்த இடத்துல கரெக்டா 2 கண்ணுக்கும் இங்கே முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு யா பி அபி அன்த வ உம்மி, அப்புறம் தப்பத் ஹய்யன் வ மையித்தன், என்னுடைய அப்பாவும் அம்மா உங்களுக்கு ஏதோ ஆகட்டும்னு சொல்லுவாங்களா தமிழ்ல, அர்ப்பணமாகும். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை மூடிட்டு மிம்பர்ல ஏறிட்டு மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத், யாரெல்லாம் முஹம்மதை வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா வணங்கினீர்களோ முஹம்மது இறந்து விட்டார். வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ் ஹய், யார் வந்து அல்லாஹ்வை வணங்கினார்களோ அல்லாஹ் உயிருள்ளவன், லா யமூத், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்னது? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவர் வெறும் தூதர் தான். அப்படின்னா என்ன? அவர் மனிதர் தான், அவருக்கு எந்த இறைவனோட சக்தியும் எந்த சக்தியும் இல்லை. அப்ப இன்மாத்த அவ் குத்தில, அவர் இறந்து விட்டாரோ அல்லது புறம் விரண்டோடி விட்டாரோ, அலா அகாபிக்கும் கலப்தும் அலா அகாபிக்கும், நீங்கள் வந்து
அவர் இறந்து விட்டாரோ அல்லது குத்தி கொலை செய்யப்பட்டு விட்டாரோ நீங்கள் உங்களுடைய பிறங்கால ஓடி விடுவீர்களா? அப்படி இருந்தன்னா நீங்க தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த வசனம் முன்னாடி இறங்கல, அப்பந்தான் இறங்குன மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஆயத்துக்கள்லாம் நாங்க கேட்காத மாதிரி. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவங்க எல்லாம் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க. அப்போ அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு கூடுதல் உரிமை உடையவங்க. அப்போ அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் மற்றவங்க எல்லாம். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆச்சு, ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு விரலியத்தை ஏற்படுத்துச்சு. என்ன சம்பவம்? அண்ணன் எப்பண்டா காலியாவாரு, சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல சகீஃபா, என்னது பனி சாத், அந்த இடத்துல சஹாபாக்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க. குறிப்பாக முஹாஜிரீன்கள் இல்ல, அன்சார்கள். அன்சார்கள் என்ன செஞ்சாங்கன்னா கூடி இருந்தாங்க. அதுல வந்து அப்பாஸ் அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, கஃபன் செய்யறதுக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, இமாம் தாரிக் தபரியில அவங்க வந்து, ஆனா மெஹ்னஃபுடைய அறிவிப்புல கூடுதலாக வருது, புகாரிலையும் வருது. ஆனா இமாம் தபரியோட அவருடைய புக்கில் இன்னும் கூடுதலா வருது, மெஹ்னஃபோட அறிவிப்புல. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் புகாரிட்ட வர்றது ஓகே, இமாம் தபரிட்ட வர்றது மிஹ்னஃபோட வருது. மிஹ்னஃப் ஏற்கனவே பிரச்சனை உள்ளாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சதை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இமாம் தபரி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அன்சார்கள்லாம் சகீஃபால வந்து பனு சஈதா அதுல கூடி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சாத் இப்னு உபாத் அவங்கள்ட்ட நம்ம என்ன செஞ்சிடணும், ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு, சாத் இப்னு உபாத் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. முஹாஜிர்களுக்கு தெரிஞ்சோன்னா உடனே என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வர்றாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு வரும்போது கூட யாரை பிடிக்கிறாங்க, படிச்சிருக்கீங்களா? விஷயம் படிச்சிருக்கீங்களா? அபு உபைதா என்ன செய்யறாங்க, இவங்க வரும்போது அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் அவங்க கூட வந்தோன்னே இவங்க 3 பேர் நேரம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே என்ன பிரச்சனை, ஏன்னா அது வரைக்குமே எல்லாருமே அரபுகள்கிட்ட ஒரு வளமை இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து தலைமை இல்லாம இருக்க மாட்டாங்க. தலைமை இல்லைன்னா முதல் வேலை தலைமையை உருவாக்குறது தான். அது அவங்களுடைய வழக்கமே அதுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல் வேலை என்ன இருக்கும், ஆட்சிக்கெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆட்சி வேண்டாம்னு சொன்னவங்க அங்க. அப்போ தலைமையை உருவாக்கணும் முதல்ல. ஏன்னா எதிரிகள் ஃபுல்லாமே எப்பண்டா இந்த நபி இறந்து போவார்னு காத்து இருப்பாங்களா இல்லையா, காத்துட்டு இருக்காங்க. அப்ப அது பலகீனமான நேரமா இல்லையா? அப்ப தலைமை இல்லைன்னா என்ன ஆகும், செதறிடுவாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னது, இதுதான். அப்போ என்னடா நபி ஸல்லல்லாஹு இறந்துருக்கிறாங்க, நீங்க என்னடா அங்க ஆட்சியை பத்தி பேசுறீங்க, நீங்க அடக்கதானா பார்க்கணும், உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கதானா செய்யணும். உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பாசம் இருந்ததுன்னா 3 நாளைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி தானே உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் நம்ம மனசு ஏத்துக்கும், அவ்வளவு பாசத்தை இருந்திருக்காங்க பாரு, அப்படித்தானே ஏத்துக்கும். நீங்க என்னடா ஆட்சியை பத்தி பேசுங்க. அவங்க மனிதர், இறப்பு உண்டு. ஆனா மிகப்பெரிய விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்புன இந்த சாம்ராஜ்யத்தை உடைக்கிறதுக்கு பல கூட்டம் இருக்கு. அப்ப அதை தடுக்கணும். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அக்கறை இருக்கவங்க செய்யற வேலை தான் இது. அப்போ அதை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த 3 முஹாஜிர்களும் வர்றாங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அங்க நடந்துச்சு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இவங்கள்ட்ட கொடுக்கலாம், சஅத் இப்னு உபாத்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்க வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அல்லாஹ்வை பத்தி புகழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்லிட்டு கொஞ்சம் குத்பா பண்றாங்க. குத்பா பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அல் முஹாஜிரி என்ன செய்யறாங்க, அதுல மிக முக்கியமான விஷயம், அல் குரைஷி பரம்பரை தான் ஹிலாஃபத்துக்கு தகுதியானவங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா நான் கேட்டேன் அப்படின்றாங்க. இதுதான் விஷயம் முடிஞ்சிச்சு. அன்சார்கள்லாம் யாரும் குறைஷிகள் வரமாட்டாங்க, மக்காவாசிகள் தான் குறைஷிகள்ல வருவாங்க.
மக்கவாசிகள் எல்லாரும் வருவாங்கன்னா கிடையாது, குறைஷி பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டும்தான் வருவாங்க. அல் குறைஷி ஊலாலில் ஹிலாஃபா, சரிங்களா? குறைஷி அவுலாலில் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துக்கு மிகவும் தகுதியானவர்கள் குறைஷி பரம்பரைகள். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா கேட்டோன்னே எதுவுமே பேச்சு கிடையாது. உடனே யாரு வந்து பையத் கொடுத்தா அவங்கள்ட்ட? ஹஜ்ரத் கோத்திரத்துடைய தலைவர் யாரா இருந்தாரு? அபூ உபைதா. அபூ உபைதா வர்றாரு. அபூ உபைதா உடனே அந்த ஹதீஸை கேட்டோன்னா கையை நீட்டுங்கன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பையத் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க பண்ணிட்டாங்க. யாரு? அன்சார். யார் பேசிட்டு இருந்தா? அன்சார்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. யார் முதல்ல பையத் பண்ணது? அன்சார்கள். அப்ப ஹதீஸுக்கு எந்த அளவு கீழ்ப்படிஞ்சாங்க? அவங்களுக்கு தேவை நல்லதா நினைக்கணும்னா, நல்லதா நினைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. கெட்டதா நினைக்கணும்னா என்னது, அதுக்கும் எத்தனையோ வழி இருக்கு. நல்ல புத்தி நல்லாதான் நினைக்கும், கெட்ட புத்தி கெட்டதான் நினைக்கும். சரி, அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க உம்சுதியதக்க நுபாய். அவங்க பையத்து செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியா மற்றவங்க எல்லாம் பையத் செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுடைய ஹிலாஃபத் வருது. சரிங்களா? அவங்களுடைய ஹிலாஃபத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதை அப்படி பார்த்துட்டு அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தை பார்த்துட்டு உஸ்மான் இப்னு அஃபான், எல்லாமே சுருக்கமாக தான் 10 நிமிஷம் இருக்குது. உஸ்மான் இப்னு அஃபானுடைய இதில் தான் கொலை சம்பவம் வரும். அப்போ தான் ஹவாரிஜின்கள் முதல்ல வருவாங்க. அப்போ எப்படிலாம் அவங்க வர்றாங்க, எப்படிலாம் வந்து திட்டம் திட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது தொடர்ந்து ஹவாரிஜின்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் அவருடைய பண்புகள் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதோட நம்ம அந்த வகுப்பை முடிச்சுப்போம். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் இருக்கு, அதில் கேட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம தொழுகை இஷாவை இங்கே தொழுவோம். சரிங்களா? சந்தேகம் இருக்குதா?